கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஐபிசி திறந்தவாசல் ஜெப வீடு 27/9/2007 அன்று பாஸ்டர் அகஸ்டின் ராஜன் அவர்களால் தொடங்கப்பட்டது. பின்னர் 5/12/2017 முதல் பாஸ்டர் சார்ல்ஸ் சாமுவேல் அவர்களால் தேவனுடைய கிருபை மற்றும் வழிநடத்துதலோடு இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. 27/9/2007 அன்று இந்த ஊழியத்தை தொடங்கின தேவன் 17 ஆண்டுகள் ஜெயமாய் கடந்து 18ஆம் ஆண்டிற்குள் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். இருபத்தி 6 குடும்பங்களை இந்த சபையின் அங்கங்களாக தேவன் இணைத்து ஒரே சரீரமாய் வைத்து தேவனே தலையாயிருந்து நடத்தி வருகிறார். வாரந்தோறும் தம்முடைய வார்த்தையினாலே தேவன் சபையார் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி சீர்படுத்தி ஆலோசனை கொடுத்து அவருக்குள் வளர்வதற்கான கிருபையை அளித்து வருகிறார். கடந்த ஆண்டுகளில் 2 நபர்கள் நம் சபையின் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள் வாழ தேவன் கிருபை தந்திருக்கிறார். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வார்த்தையின்படி சிறு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய வசனங்களை விதைக்கவும் தேவனுக்கு நேராக அவர்களை வழிநடத்தவும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். சண்டே கிளாஸில் ஒவ்வொரு வாரமும் சுமார் 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொள்ளவும் மற்றும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சண்டே கிளாஸின் மூலமாய் கற்றுக்கொண்ட காரியங்களை சபை நடுவே பாடல்கள், நடனங்கள், வசனங்கள் என செய்து காண்பித்து கர்த்தருடைய நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்துகின்றனர். இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தின் சார்பாக சிறு பிள்ளைகள் மத்தியில் கடந்த கிறிஸ்துமஸ் அன்று வைக்கப்பட்ட வேதவினா போட்டியில் சுமார் 35 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த மே மாதத்தில் VBS ஊழியத்தை நடத்தவும் அதில் சுமார் 109 பிள்ளைகள் மத்தியில் தேவனை குறித்து சொல்ல தேவன் கிருபை தந்தார். இந்த ஊழியத்தில் நம் சபையோடு இணைந்து சேலம் பகுதியை சேர்ந்த பாஸ்டர் கார்த்திக், பெங்களூர் பகுதியை சேர்ந்த பாஸ்டர் சீலன் மற்றும் பாஸ்டர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு VBS-ஐ நடத்தும்படி தேவன் கிருபை செய்தார். வாலிப பிராயத்தில் தன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி நம் சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள், அதாவது 12 வயதுக்கு மேற்பட்டோருக்கென டீன்ஸ் ஃபெலோஷிப் தொடங்க தேவன் இந்த ஆண்டில் கிருபை செய்தார். இந்த கூட்டத்தில் நம் சபையை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொண்டு தேவனுக்குள் பலப்பட்டு கொண்டு வருகின்றனர். இதில் நடத்தப்படும் பைபிள் ரீடிங், பைபிள் குவிஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ரிடில்ஸ், கேம்ஸ் ஆகியவை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் அமைத்து கொடுத்துள்ளார். இதன் மூலமாய் பிள்ளைகள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை குறித்த புரிதலிலும் வளர தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வசனத்தின்படி கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் நாளான கிறிஸ்துமஸ் தினத்தன்று நம் சபையின் மூலமாக ஆவடியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற நபர்களுக்கு ஆகாரம் வழங்க தேவன் கிருபை தந்தார். மேலும் நம் பகுதியை சேர்ந்த சுமார் 50 முதியோருக்கு உடைகளை வழங்கவும் தேவன் கிருபை செய்தார். மேலும் VBS-இல் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு லஞ்ச் பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷனரி, பென்சில் பாக்ஸ் என சில பரிசுகளை வழங்கவும் தேவன் கிருபை தந்தார். 2024 தொடங்கும் போது உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்களித்து எங்கள் கரத்தை பிடித்த தேவன் இன்று வரை சபையார் ஒவ்வொருவரின் காயங்களையும் ஆற்றி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நடத்தி வருகிறார். மேலும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென தேவன் சாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின்படி தேவனே ஐபிசி திறந்தவாசல் ஜெப வீட்டிற்கு தலையாயிருந்து ஊழியத்தை தொடங்கியவர் இம்மட்டுமாய் ஜெயமாய் நடத்தி வருகிறார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர் ஒரு குறையும் இன்றி இந்த ஊழியத்தை நிறைவாய் நடத்தி தருகிற எல்லா கிருபைக்காகவும் எல்லா துதியும் கனமும் புகழும் ஸ்தோத்திரங்களும் எங்கள் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் அங்கமாயிருந்து ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் தோள் கொடுத்து தாங்குகிற சபையார் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் இந்த ஊழியத்திற்கு என்று செபித்த நீங்கள் தொடர்ந்து இவ்வூழியத்தை செபத்தினால் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.